ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு 20/5/2024 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு. இப்போ அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். அதாவது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோரிக்கையை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 20/5/2024 கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ நேற்று வரைக்கும் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட் டேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24/5/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம், இன்னும் அவங்க அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 24ஆம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க, கரெக்டா? பட் இப்போ நமக்கு லாஸ்ட் டேட் 24ஆம் தேதியா ஆனதுனால ரேங்க் லிஸ்ட் டேட் 24ல இருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 27ஆம் தேதியா போஸ்ட்போன் ஆயிடுச்சு, சரியா? ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை 24/5/2024. அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் டேட் 27/5/2024 மாத்திட்டாங்க. மற்றபடி மற்ற டேட்ஸ்ல கவுன்சிலிங் டேட்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் உங்களுக்கு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெடியூல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த காலேஜே என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் காமனாக நடக்காது, சரியா? ஸோ நான் நேற்று போட்டிருந்த அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய வெப்சைட்டோட லிங்க் நம்மளுடைய பிளாக்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல நீங்க போனீங்கன்னாவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட்டோடைய லிங்க் நீங்க அதிலேயே பார்த்துக்கலாம். நீங்க எங்கேயுமே தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வெப்சைட்லயே எல்லா காலேஜஸ்னுடைய லிங்க்குமே ரீஜியன் வைஸ் போட்டிருப்பேன். சென்னை ரீஜியன், கோயம்புத்தூர், ட்ரிச்சி, மதுரை, இந்த மாதிரி ரீஜியன் வைஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலேஜஸ்னுடைய நேமுக்கு பக்கத்தில் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜினுடைய வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் அதிலே போய் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல கேட்கக்கூடியது, அதே மாதிரி குரூப்ல இல்லை தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, இந்த 7.5 ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய அட்மிஷனுக்கு எப்போ கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற டவுட். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா கொண்டுட்டு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் எல்லா டெக்னிக்கல் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸ் அவங்களும் படிக்கணும் ஹையர் எஜுகேஷன்ல வித்தவுட் ஃபீஸே கிடையாது. ஏன்னா இந்த 7.5% ரிசர்வேஷன்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சீட் கிடைக்குதோ அவங்களுக்குலாம் 0% ஃபீஸ். அந்த ஃபீஸை கவர்மெண்ட்டே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கட்டிடும். இதுதான் ரூல்ஸ். பட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபீஸே கிடையாது. எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லயுமே என்ன கிடையாது, நமக்கு ஃபீஸே நம்ம கட்ட போறது இல்லை. அப்படின்றப்ப இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்றது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு எப்படி வரும்? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அப்படின்றது டிஎன் காசா அட்மிஷனுக்கு கிடையாது, அதுக்கு பொருந்தாது, சரியா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க, இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு எப்படி சார் அப்ளை பண்றது, நான் அந்த கேட்டகரியில வருவேனான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு கிடையாது, சரியா? ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும்
இந்த 7.5% ரிசர்வேஷன்ன்றது கிடையாது. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மனுடைய பசங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் என்சிசி, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளிகேஷன் நடக்குமே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்றது அப்ளிகபிள் கிடையாது. மற்றதுலாம் இருக்கும், உங்களுக்கு நீட்ல வரும், டிஎன்இஏல வரும், அப்புறம் டிஎன்ஏயூல வரும். இதுலாம் உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் வந்து இருக்குது. பட் இதில் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது பியூரா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு மட்டுமே அட்மிஷன்ஸ் நடக்கிறதுனால இங்க உங்களுக்கு இந்த 7.5%ன்றது கிடையாது. சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.